ஆல் ரீசெண்டாக நடந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் 2ல் வந்த மேக்ஸ் கொஷின்ஸ்க்குரிய சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 2 கொஷினுக்குரிய ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 105 கொஷின் பாருங்கள். A number is increased by 25% and then decreased by 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு 25% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை மறுபடியும் 20% டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் நம்பருக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கலாம். 100னுடைய 25% ஆஃப் 100 இன்க்ரீஸ் ஆகும்போது 100னுடைய 25%ங்கிறது 25 தான். ஸோ அந்த நம்பர் என்னவாயிரும்னா 125 ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த 125க்கு 125ங்கிற நம்பர் எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையுதுன்னா 20% குறையுது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 25 வரும். அப்போது இப்போ ஆல்ரெடி இருந்த 125ங்கிற நம்பர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 25 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 125 மைனஸ் 25னா 100 வந்துடுது. அப்போது ஒரிஜினல் நம்பர் 100 இருந்தது, இப்போ நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிறது 100 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன அப்படின்னா நோ சேஞ்ச் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அதே மாதிரி கொஷின் நம்பர் 106 பாருங்கள். இஃப் த மீடியன் ஆஃப் 2x 4x 6x 8x 10x இதனுடைய மீடியன் 24ன்னு கொடுத்துருக்காங்க. மீடியன் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மிடில் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் மீடியன் அப்படிங்கிறது. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா ஆல்ரெடி நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய மிடில் வேல்யூ என்ன அப்படின்னா 6x. அந்த 6xனுடைய ஆன்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6x ஈக்குவல் டு 24னா x ஈக்குவல் டு 24/6. ஸோ x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 4. இங்கே எக்ஸ் வேல்யூ தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4 தான் ஆன்சர்.